கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த மனநிறைவுக்கு ஈடாகாது சமந்தா. ஜனதா கேரேஜ் படத்தை தொடர்ந்து விஜய் 61 அநீதி கதைகள், இரும்பு திரை, சாவித்ரி மற்றும் தெலுங்குல 2 படங்கள்னு ரொம்ப பிஸியாவே இருக்காங்க சமந்தா. அதோட சிவகார்த்திகேயனோட நடிக்கும் படத்துக்காக சிலம்ப கலை பயிற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. தன்னோட வருங்கால கணவரான நாக சைத்தன்யாவும் தான் நடிக்கிறதுக்கு எந்த தடையும் விதிக்காததுனால தொடர்ந்து நடிப்புல அதிகப்படியான ஈடுபாடு காட்டிட்டு இருக்காங்க சமந்தா. அது மட்டும் இல்ல, அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கு மட்டுமே இப்போ ஓகே சொல்லிட்டு ஒரு சமந்தா ஒரு கேரக்டருக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கவும் தான் தயாரா இருக்கிறதா டைரக்டர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சில படங்கள்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், அதுக்கு நல்ல விதமான விமர்சனங்களும் கிடைச்சிருக்கு, எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இருந்தாலும் நான் கவலைப்படல, என் வேலைய சரியா செஞ்சதாகவே நினைக்கிறேன். மேலும் சில கதாபாத்திரங்கள் நமக்கு மனதளவுல திருப்தி கொடுக்கிற போது பெரிய மனநிறைவு கிடைக்கும். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த திருப்திக்கு ஈடாகாது. அதனால இப்போ பணம்ன்றத கடந்து ஒரு நடிகையா என்னை திருப்திப்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்களா தேடுறேன்னு சொல்லியிருக்காங்க சமந்தா.